கற்றது தமிழ், தங்க மீன்கள், தரமணி, பேரன்பு படங்களை தொடர்ந்து இயக்குனர் ராமின் அடுத்த படைப்பு மிர்ச்சி சிவா, கிரேஸ் ஆண்டனி நடிக்கும் பறந்து போ ஜூலை 4 முதல் உலகமெங்கும். வணக்கம். 2022 ரிலீஸ் ஆன அசோக வனமுலு அர்ஜுன கல்யாணம்ங்கிற படத்துடைய ரீமேக் தான் இந்த லவ் மேரேஜுங்கிறது எனக்கு நேற்று தான் தெரியும். நான் ஒரிஜினல் படத்தை பார்க்கல, அதனால் கம்பேரிசன்லாம் இந்த ரிவ்யூவில் இல்லை. ஆனால் இந்த படத்துடைய விமர்சனத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன கன்சர்ன். பொதுவாக அது எனக்கு மட்டும்தான் இருக்கா இல்லை உங்களுக்கும் அப்படி தோணுதா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு அதை சொல்லிட்டு இந்த ரிவ்யூ நான் ஆரம்பிக்கிறேன். இந்த கன்சர்ன் ஒரு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டு நேரடியாக நீங்கள் ரிவ்யூவை பார்க்க போகலாம். ஏன்னா கடந்த சில வருடங்களாகவே தமிழ் பாடல்கள் பெருசாக எனக்கு அப்பீல் ஆகிறதில்ல. நான் ரொம்ப தீவிரமாக பாட்டு கேட்குற ஒரு ஆள். பட் என் பிளேலிஸ்ட்டில் ரீசெண்டாக வந்த படங்களுடைய பாடல்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இத்தனைக்கும் சில பாடல்கள்லாம் படத்தில் பார்க்கும்போது ஆனால் நல்லா இருக்கே அப்படின்னு தோணாலுமே கூட அது அந்த மொமெண்ட்டோட போயிடுது. அவ்வளோதான். ஒரு பக்கம் நம்மளுக்கு வயசாகிடுச்சு, ஜென்ரேஷன் கேப் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதனால் இருக்கலாம் அப்படின்னு நானே காரணம் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி இந்த லவ் மேரேஜ் படத்தை பார்க்கும்போது பேஜாரானே அப்படின்ற ஒரு பாட்டு நல்ல டியூன் தான், நல்லா இருந்தது கேட்குறதுக்கு. ஆனால் லிரிக்கலாக கேட்கும்போது ரொம்ப ரொம்ப சுமாரான வார்த்தைகளாக இருந்துச்சு. கலோக்கியல் தமிழில் இங்கிலீஷ்லாம் கலந்து போயிட்டு தனுஷ் எழுதுறாரு, அவர் எழுதிட்டோம். ஏன் எல்லாருமே அதே மாதிரி எழுதுறாங்க, ஏன் அப்படி எழுதணும் அப்படிங்கிறது தெரியல. அதுதான் ட்ரெண்டோ அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியல. அழகான டியூனுக்கு இன்னும் கூட அழகான வார்த்தைகளை போட்டுருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும். ஒருவேளை இதுதான் இன்னொரு முக்கியமான ஃபேக்டராக இருக்குமோ அப்படின்னு கூட தோணுச்சு, அதாவது பாடல்கள் பிடிக்காமல் போகிறதுக்கு. நீங்கள் அண்மை கால தமிழ் சினிமா பாடல்களுடைய வரிகள் அந்த குவாலிட்டியை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் சொல்லுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ரிவ்யூவும் பார்த்துருங்க. லவ் மேரேஜ் 33 வயசாகியும் கல்யாணத்துக்கு பொண்ணு கிடைக்காம ஒரு மன கஷ்டத்தில் இருக்காரு விக்ரம் பிரபு. ஒரு வழியாக அவரோட ஊர்லேருந்து 500 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற கோபிச்செட்டிப்பாளையத்தில் அவர் ஒரு பொண்ணு கிடைக்குது. இவங்க மொத்த ஃபேமிலியும் ஒரு பெரிய படையாக பஸ் எடுத்துகிட்டு அந்த பொண்ணை பார்க்க போகிறாங்க. அங்கேயே அவங்க நிச்சயதார்த்தத்தையும் முடிச்சிடுறாங்க. அந்த பொண்ணு தான் சுஷ்மிதா பட். அவங்க ஃபேமிலியிலையும் நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க. ஆனால் இவங்க கிளம்பி வர பஸ் பிரேக் டவுன் ஆகிடுது. அதனால் திரும்ப இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 2 நாள் அங்கே இருக்க வேண்டிய சூழல் கிரியேட் ஆகுது. எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது கொரோனா லாக்டவுன் வந்துடுது. ஸோ கண்டிப்பாக அதே வீட்டில் தான் தங்கி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு இவங்க எல்லாரும் தள்ளப்படுறாங்க. விக்ரம் பிரபு ஃபேமிலியில் ஒரு சிலர் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் ஏதாவது வார்த்தையை விட்டுட்டே இருக்காங்க. இவங்களால நம்ம கல்யாணம் நின்றுமோ அப்படின்னு விக்ரம் பிரபு பயப்பட ஆரம்பிக்கிறாரு. ஆனால் வேற ஒரு வகையில் அந்த கல்யாணம் நடக்காத ஒரு சூழல் கிரியேட் ஆகுது. அந்த சூழல் என்ன, விக்ரம் பிரபுவுக்கு கல்யாணம் நடந்துச்சா இல்லையா, குடும்பமாக போய் அரேஞ்ச் மேரேஜ் தானே பண்ணுறாங்க, எதுக்காக இந்த படத்துக்கு லவ் மேரேஜ்னு பேர் வச்சாங்கன்னு இந்த மாதிரியான சந்தேகங்கள்லாம் உங்களுக்கு தெளிவாகணும்னா இந்த படத்தை நீங்கள் தியேட்டரில் போய் பாருங்கள். இருகப்பற்று படத்துக்கு அப்புறம் இன்னொரு சட்டிலான சென்சிபிளான போர்ட்ரேல கொடுத்துருக்காரு விக்ரம் பிரபு. ஆரம்பத்தில் சுஷ்மிதா பட் கிட்ட ஒரு வழியறதா இருக்கட்டும், ஒரு சின்ன பிரச்சனையால் அவமானப்படுறதா இருக்கட்டும், கிளைமேக்ஸில் தன்னுடைய ஃபேமிலி கிட்ட பேசுறதா இருக்கட்டும், அவருடைய மொத்த பர்ஃபார்மன்ஸ்லையும் ஒரு நல்ல கண்ட்ரோலும் மெச்சூரிட்டியும் இருந்தது. வெரி குட். சுஷ்மிதா பட்டை பொறுத்த வரைக்கும் படம் முழுக்க முகத்தை பாவமாக வச்சுக்கிட்டு எல்லாரையும் முறைச்சு பார்க்கறதா அவங்களுடைய வேலை. அந்த வேலையை அவங்க நீட்டாக பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய தங்கச்சி கேரக்டர் நடிச்சிருக்கிற மீனாட்சி தினேஷ் தான் இந்த படத்துடைய சர்ப்ரைஸ் பேக்கேஜ். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஜஸ்ட் விளையாட்டுத்தனமாக பிஹேவ் பண்ணும்போதும் சரி, செகண்ட் ஹாஃப்ல அந்த கேரக்டருடைய ஷேட் மாறும்போதும் சரி மொத்தமாவே நல்லா கேரி பண்ணியிருந்தாங்க. ஒருவேளை அவங்களுடைய சொந்த குரலே அவங்க பேசியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா ப்ரௌனி பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம். விக்ரம் பிரபுவுடைய ஃபேமிலி கிரௌட்ல அருள்தாஸ் கேரக்டர் கேரிகேச்சரா எழுதப்பட்டிருந்தாலும் அவர் வர சீன்லாம் கண்டிப்பா ஏதோ பிரச்சனை இழுத்து விட போறாரு அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்க வைக்கிறாரு. அந்த கேரக்டர் மேல ஒரு வெறுப்பை வர வச்சிருக்காரு. தென் நண்பர் கோடாங்கி வடிவேலு ஜோசியர் கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஆரம்பத்தில் 1-2 இடங்களை சிரிக்க வச்சாலுமே கூட அந்த கேரக்டருக்கான ஸ்கோப்பும் ஸ்பேஸும் இந்த படத்துல ரொம்ப ரொம்ப கம்மி. பொண்ணுடைய தாய்மாமான வர முருகானந்தம் ஒரு டிப்பிக்கலான லவுடான கேரக்டர் நல்லா ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. ஹீரோ ஃப்ரெண்டா வர ரமேஷ் திலக் தான் ஃப்ரெண்டோடைய சூழல் புரிஞ்சு அவருக்கு சப்போர்ட் பண்ணும்போதும் ஒரு சில ஒன்லைனர்ஸ்லையும் ஸ்கோர் பண்றாரு. பெரும்பாலும் ஒரே வீட்டுக்குள்ள நடக்கிற கதை, ஆனா அந்த விஷுவல்ஸ் உறுத்தாத வகையில ரொம்ப ஸ்மூத்தான, கலர்ஃபுல்லான, லைட்டா மூட என்ஹான்ஸ் பண்ற லெவல்ல நல்ல ஒர்க் கொடுத்திருந்தாரு சினிமாட்டோகிராஃபர் மதன் கிறிஸ்டோபர். ஷான் ரால்டனுடைய பின்னணி இசை இந்த சப்ஜெக்ட்டுக்கு ஆப்டாவே இருந்துச்சு. பாடல்களை பொறுத்த வரைக்கும் பேஜாரான அப்படிங்கிற அந்த ஒரு பாட்டு மட்டும் எனக்கு நல்லா இருந்தது. மற்ற பாடல்களுடைய பிளேஸ்மெண்ட்டும் சரி, பாடல்களும் சரி எனக்கு பெருசா ஒர்க் ஆகல. அண்ட் குடிச்சிட்டு பாடுற அந்த சூப் சாங்கலாம் பொறுமையை சோதிக்கிற லெவல். அண்ட் ஒரு காலத்தில் கோடம்பாக்கம் அப்படின்னு ஒரு படம் ஒன்று வந்து தமிழில் நந்தா ஹீரோவாக நடிச்சிருப்பாரு. அதில் ரகசியமானது காதலும் சிற்பி மியூசிக்கில் ஒரு பாட்டு இருக்குது. அந்த 2 வார்த்தையோட டியூன் இருக்குல்ல அந்த பாட்டில், அது இந்த படம் முழுக்க எனக்கு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. நான் கவனிச்சா மாதிரி க்ரூலையும் யாரை கவனிச்சிருக்கலாம். ஃபேமிலி பேக்ட்ராப், சொசைட்டல் ப்ரெஷரை வச்சு ஒரு ரொமான்டிக் காமெடி கதையை கன்விக்ஷனோட டெலிவர் பண்ணியிருக்காங்க இந்த டீம். ஒரிஜினலோடைய கோரை டிஸ்டர்ப் பண்ணாமல் ரீமேக்கில் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த காஸ்டிங்லேயே பாதி கிணற தாண்டிடுறாங்க. ஏன்னா பிரதான கதாபாத்திரங்களும் நடித்த எல்லாருமே அவங்கவுங்க வேலையை ரொம்ப ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க.
திரைக்கதையை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல பிரசன்ட்ல ஒரு சின்ன ஹுக்கை வச்சுட்டு பிளாஷ்பேக்ல கதையை கொண்டு போனது ஒரு நல்ல ஐடியாவா இருந்தது. இந்த மொத்த ஃபேமிலியும் பொண்ணு பார்க்கறதுக்காக இங்கிருந்து கிளம்பி அங்க ரீச் ஆகி நடக்கிற ஒரு சில சம்பவங்கள் கொஞ்சம் ஃபன்னியா இருந்தது. தென் இந்த டிராமாவை எக்ஸாஜரேட்டடா லவுடா பிரசன்ட் பண்றதுக்கான ஸ்கோப் இருந்துமே கூட ரொம்ப சட்டிலாவே மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அது ஒரு சில இடங்கள்ல நல்லா தான் இருந்தது. பட் த்ரூ அவுட் த ஃபிலிம் அதே ஸ்டைல ஃபாலோ பண்ணிருக்க வேண்டாம். விக்ரம் பிரபு குடிச்சிட்டு மீனாட்சி கிட்ட பேசுற சீன், தென் ஹாஸ்பிட்டல் நடக்கிற ஒரு சீன், கிளைமேக்ஸ்ல தன்னுடைய ஃபேமிலி கிட்ட பேசுற சீன், செகண்ட் ஹாஃப்ல சாலிடா 2-3 சீன்ஸ் இருக்கு. அண்ட் கிளைமேக்ஸ்ல விக்ரம் பிரபு ஏன் கல்யாணம் பண்ணணும் தன் ஃபேமிலி கிட்ட பேசுற அந்த ஒரு சீன்ல டயலாக்ஸ் ரொம்ப இயல்பாகவும் தாட்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. இந்த படத்தோடைய கிரக்ஸே அதுதான் கூட புரிஞ்சுக்கலாம். ஆனா இப்படி ஒரு சப்ஜெக்ட்டுக்கு, இப்படி ஒரு படத்துக்கு இன்னும் கூட அழுத்தமான திரைக்கதை எக்ஸிகியூஷன் தேவைப்படுது. எமோஷனலா படம் எங்கேயும் கனெக்ட் ஆகவே இல்லை. காமெடியா தான் ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிக்கிறாங்க. பட் வழக்கமான எலிமெண்ட்ஸை வச்சு அவங்க காமெடி ட்ரை பண்ணி இருக்கிறதுனால படத்துடைய ஃப்ளோலையும் ஒரு கிளீஷே, ஒரு ப்ரெடிக்டபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறதுனால ஹியூமர் பெருசா எங்கேயும் ஒர்க் ஆகல. இன்ஃபேக்ட் படம் முழுக்கவே காமெடி ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஆனா விக்ரம் பிரபு தர்ம சங்கடமான சிச்சுவேஷன்ஸ்ல மாட்டிக்கிட்டு முடிக்கிற அந்த 2-3 இன்ஸ்டன்ஸை தவிர எங்கேயும் நம்மளுக்கு சிரிப்பு பெருசா வர மாட்டேங்குது. சத்யராஜ் கேமியோ எல்லாம் பார்க்கும்போது திஸ் இஸ் அன் அன்வான்டட் டாபிக் irrelevant to the current சிச்சுவேஷன்ற மாதிரி தான் இருக்கு. தங்கச்சி கேரக்டர் எழுதப்பட்ட அளவுக்கு மற்ற எந்த கேரக்டரும் எழுதப்படல. எல்லாரும் ஒன் நோட்டாவே இருக்காங்க. இதனால அந்த காட்சிகள் இருக்க வேண்டிய சீரியஸ்னஸ், டெப்த் எதுவுமே என்னால் ஃபீல் பண்ண முடியல. பெரும்பாலும் இந்த ஜானர்ல ஒரு படம் சுமாரா இருக்கு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணா எனக்கு பெரும்பாலும் இதே தான் கம்ப்ளைண்டா இருந்திருக்கு. இந்த படத்துலையும் அப்படியே. தென் ஹீரோ கேரக்டரோட தான் நம்ம சிம்பத்தைஸ் பண்ணோம், டிராவல் பண்ணோம். அது நடக்கவே மாட்டேங்குது. ரொம்ப சட்டிலாவே, அதாவது டூ மச் சட்டிலாவே அதை ஹேண்டில் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தோணுச்சு. அவர் குடிச்சிட்டு பேசுற சீன் ஒன்று மென்ஷன் பண்ணிருந்தா இல்லையா, அந்த மீட்டர்ல இன்னும் கூட ஒரு 2-3 மூமெண்ட்ஸ் இந்த படத்துல இருந்திருந்தா கண்டிப்பா இந்த படம் இவ்வளவு மியூட்டடா, இவ்வளவு சப்டியூடா ஃபீல் ஆயிருக்காது. மொத்தத்துல இந்த லவ் மேரேஜ் ஒரு ஆவரேஜான ரொமான்டிக் காமெடி ஃபேமிலி டிராமா திரைப்படம். கல்யாணத்துக்கான பியர் பிரஷரை பத்தி இயல்பா தெளிவா பேசியிருந்தாலுமே கூட எமோஷனல் லெவலில் இன்னும் பெட்டரா என்கேஜ் பண்ணியிருக்க வேண்டிய படம். பட் நெவர்தலெஸ் ஒரு காம்பாக்டான ரன் டைம்ல லைட் வெயிட்டா குடும்பத்தோட ஒரு படத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணலாம்.